ஒரு நாள் காலையில நீங்க எந்திரிக்கிறீங்க. உங்க வீட்டின் காம்பவுண்ட் சுவருக்கும் கடலுக்கும் இடையில இருந்த தூரம் நேத்து இருந்ததை விட இன்னைக்கு ஒரு 3 இன்ச் குறைஞ்சிருக்கு. ம் ஆமா. வானத்துல மேகம் கருத்து மழை வர மாதிரி இருந்தா நீங்க கொடைய தேடல. உடனே உங்க வீட்ல இருக்கிற மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், ரேஷன் கார்டு, நிலத்தின் பத்திரம் எல்லாத்தையும் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி பத்திரப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. கண்டிப்பா. அது ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. ஆமா. ஏன்னா உங்களுக்கு தெரியும் மழை வந்தா வானத்தை பார்க்க கூடாது, வீட்டுக்குள்ள வரப்போற தண்ணியோட லெவலை தான் பார்க்கணும்னு. இது ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தோட ஓப்பனிங் சீன் கிடையாது. நிச்சயமா இல்ல. இதுதான் இன்னைக்கு இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மட்டக்களப்பு மக்களின் அன்றாட யதார்த்தம். ஷேடோஸ் ஆஃப் தி ஈஸ்ட், தி ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் பட்டிகலோவா அப்படிங்கிற ஆவண குறிப்புகளோட அடிப்படையில நியூஸ் சேனல்கள்ல வெறும் புள்ளி விவரங்களா கடந்து போற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான மெக்கானிசம் என்ன அப்படிங்கறத அலசுறது தான் இந்த ஆழமான விவாதத்தோட மிஷன். ரொம்ப சிறப்பான ஒரு தொடக்கம். இப்போ பொதுவா செய்திகள்ல நம்ம பார்க்கறதெல்லாம் ஒரு மேக்ரோ லெவல் பிம்பம் தான். அதாவது பெரிய பிக்சர் இல்லையா? கரெக்ட். அதாவது பொருளாதாரம் சரிஞ்சிருச்சு, பருவநிலை மாற்றம் நடக்குது அப்படிங்கிற பெரிய பெரிய வார்த்தைகள். ஆனா அந்த பெரிய வார்த்தைகள் ஒரு சாதாரண மனுஷனோட சாப்பாட்டு தட்டுல எப்படி கை வைக்குது, அவனோட தூக்கத்தை எப்படி கெடுக்குது அப்படிங்கிற அந்த மைக்ரோ லெவல் உண்மைகளை தான் இந்த ஆவணங்கள் ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த விவாதத்தை நான் ஒரு மரத்தோட ஒப்பிட விரும்புறேன். செய்திகள்ல நாம பாக்குறதெல்லாம் மரத்தின் பச்சை இலைகளை தான். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது மண்ணுக்குள் அழுத்தமா பலமா போராடி கொண்டிருக்கும் வேர்களை பத்தி. ரொம்ப அழகான ஒப்பீடு. குறிப்பா நாம இங்க எந்த ஒரு அரசியல் சார்போ யாரு மேலேயாவது தப்பு சொல்ற நோக்கமோ இல்லாம களத்துல இருக்கிற டேட்டா, மக்கள் சொல்ற நேரடி அனுபவங்கள் இத மட்டுமே வச்சு இங்க உண்மையிலே என்ன நடக்குதுன்னு டீகோட் பண்ண போறோம். அப்போ அந்த மழை விஷயத்துல இருந்தே ஆரம்பிப்போம். ஏன்னா அந்த குறிப்பு என்ன ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுச்சு. மழை வந்தாலே மக்கள் மொபைல் போனை ஃபுல் சார்ஜ் பண்றதும் டாக்குமெண்ட்ஸை பிளாஸ்டிக் கவர்ல சுத்துறதும் ஒரு ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷனா மாறிடுச்சு. ஆமா, அது அவங்க அன்றாட வாழ்க்கையோட ஒரு அங்கமாவே மாறிடுச்சு. இத படிக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. பருவநிலை மாற்றம், அதாவது கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பல வருஷங்களா நடக்கிற ஒரு விஷயம்தானே. ஆனா மட்டக்களப்புல மட்டும் ஏன் மழை ஒரு உடனடி பேனிக் அட்டாக்க உருவாக்குது? அது ஏன்னா பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது உலக நாடுகளோட உச்சி மாநாடுகள்ல வேணா பல வருஷங்களா நடக்கிற ஒரு ஸ்லோ ப்ராசஸா இருக்கலாம். ஆனா மட்டக்களப்பு மாதிரி கடலோர கிராமங்கள்ல அது ஏற்கனவே அவங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற ஒரு எமர்ஜென்சி. ஓஹோ, அதாவது தியரி இல்ல, பிராக்டிக்கல் ரியாலிட்டி. எக்ஸாக்ட்லி. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, அவங்க மனநிலை. மழை அப்படிங்கிறது வெறும் வானிலை மாற்றம் கிடையாது, அது ஒரு மெமரி ட்ரிக்கர். மெமரி ட்ரிகர்னா பழைய நினைவுகளை கொண்டு வரதா? ஆனா கடந்த காலங்கள்ல அவங்க பார்த்த பெருவெள்ளம், சுனாமி மாதிரியான பேரிடர்கள் அவங்க மனசுல ரொம்ப ஆழமான ஒரு டிராமாவை விட்டுட்டு போயிருக்கு. அதனால ஒவ்வொரு முறை மழைத்துளி விழும்போதும் அந்த பழைய பயம் சர்வைவல் இன்ஸ்டிங்க்டா மாறுது. டாக்குமெண்ட்ஸ பிளாஸ்டிக்ல சுத்துறது கூட அந்த பயத்தோட வெளிப்பாடு தானா? கண்டிப்பா. தண்ணி வீட்டுக்குள்ள வந்து அவங்க பொருளை அடிச்சுட்டு போறதை விட அவங்க யாரு, அந்த நிலம் யாருடையது அப்படிங்கிற அவங்க அடையாளமே அந்த காகிதங்கள்ல தான் இருக்கு. அது போனா அவங்க சொந்த நாட்டிலேயே அகதிகளாயிடுவாங்க. அட கடவுளே, அந்த அடையாளம் பறிப்போற அபாயம் இயற்கையிலிருந்து தொடங்குது. ஒரு மீனவர் சொல்றாரு, இந்த கடல் மெதுவா எங்களை பின்னோக்கி தள்ளுது அப்படின்னு. ஆனா கடலரிப்பு, சி இரோஷன், இது எப்படி இருக்குன்னா, நீங்க டெய்லி ஓடுற ஒரு ட்ரெட்மில்லோட ஸ்பீட் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே போற மாதிரி இருக்கு. கீழே இருக்கிற நிலமே கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள முழுகும்போது ஒரு சமூகம் எப்படி நாளைக்கு என்ன பண்ணலான்னு ஃபியூச்சரை பிளான் பண்ண முடியும்? பிளான் பண்ணவே முடியாது. அதுதான் அவங்களோட முதல் கையுறு நிலை. நிலம் கடலுக்குள்ள போறது ஒரு பக்கம்னா, அந்த கடலையே நம்பி இருக்கிறவங்களோட நிலைமை இன்னும் மோசம். அது எப்படி? கடல் சீற்றமா இருந்தா அரசாங்கம் அலர்ட் கொடுப்பாங்க தானே, கடலுக்கு போகக்கூடாதுன்னு? கொடுப்பாங்க. ஆனா அந்த மீனவனோட யதார்த்தம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. கடலுக்கு போனா என் உயிருக்கு ஆபத்து, ஆனா போகலன்னா என் வீட்ல என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு இல்ல. இது ஒரு சாய்ஸ் கிடையாதே. ஒரு மரண வளையம்னு சொல்லலாம். ஆமா, கரெக்ட். இது ஒரு சர்வைவல் டயலமா. இந்த இடத்துல ஒரு பொருளாதார சங்கிலி எப்படி அருந்து போகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு 3 நாள் அவர் கடலுக்கு போகலன்னா அது எப்படி ஒட்டுமொத்த மட்டக்களப்பு பொருளாதாரத்தையும் பாதிக்கும்? ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். மட்டக்களப்போட பொருளாதாரம் அப்படிங்கிறது மாச சம்பளத்தை நம்பி ஓடுற சிஸ்டம் கிடையாது. அது டெய்லி கேஷ் ஃப்ளோ, அதாவது அன்றாட பணப்புழக்கத்தை நம்பி இருக்கு. ஓகே, இன்னைக்கு சம்பாதிச்சாதான் இன்னைக்கு சாப்பாடு. ஆமா, மீனவர் கடலுக்கு போனா மீன் கிடைக்கும். அதை சந்தையில வித்தா அந்த பணம் அன்னைக்கு காய்கறி வாங்குற கடைக்கு போகும், அங்கிருந்து பால் விற்கிறவருக்கு போகும்.
மீனவர் கடலுக்கு போகலைன்னா அவருக்கு மட்டும் பட்னி கிடையாது. அந்த மொத்த செயின் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். இதுக்கு நடுவுல இன்னொரு பெரிய இடி, இலங்கையோட மேக்ரோ லெவல் பொருளாதார வீழ்ச்சி. நிச்சயம். பணவீக்கம், எரிபொருள் தட்டுப்பாடெல்லாம் சேர்ந்து அந்த மீனை சந்தைக்கு கொண்டு வர டிரான்ஸ்போர்ட் செலவை பல மடங்கு ஏத்திருச்சு. அந்த சந்தையோட நிலைமைய மூல குறிப்புகள்ல படிக்கும்போது நிஜமாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு வியாபாரி சொல்றாரு, மக்கள் இப்ப வர்றாங்க, மீன் விலைய கேக்குறாங்க, ஆனா அமைதியா திரும்பி நடந்து போயிடுறாங்க அப்படின்னு. ஆமா, அது ரொம்ப வலிய தரக்கூடிய ஒரு வரி. பொதுவா விலைவாசி ஏறுனா மக்கள் சத்தம் போடுவாங்க, பேரம் பேசுவாங்க. ஆனா இங்க விலைய கேட்டுட்டு அமைதியா திரும்பி போறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் தான் நார்மலைஸ்டு சஃபரிங், அதாவது துன்பத்தை பழகிக்கிறது. போராடி பார்த்து சத்தம் போட்டு பார்த்து எதுவுமே மாறாதப்போ ஒரு கட்டத்துல மக்கள் அந்த வலியோட வாழ பழகிடுறாங்க. அமைதியா திரும்பி போறாங்கன்னா அவங்க அன்னைக்கு ஒரு வேளை சாப்பாட்டை குறைச்சிக்க போறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? உண்மைதான். அந்த வியாபாரியோட நிலைமையை யோசிங்க. அவரு அதிக விலைக்கு பெட்ரோல் போட்டு மீனை வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. மக்கள் வாங்காம திரும்பி போனா அந்த மீன் அழுகி போகும். அவரு கடனாளி ஆவாரு. இது ஒரு அமைதியான பொருளாதார மரணம். மேக்ரோ லெவல் செய்திகளுக்கும் மைக்ரோ லெவல் நிஜங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இப்போ என் கேள்வி என்னன்னா, கடலுக்கு போனா ஆபத்து, சந்தையில வியாபாரம் ஆகறதில்ல. இப்படி ரெண்டு பக்கமும் நேர்மையான வழியில ஒரு குடும்பத்தை காப்பாத்த முடியாதப்போ ஒரு மனிதன், குறிப்பா ஒரு இளைஞன் என்ன பண்ணுவான்? அவனோட அடுத்த ஆப்ஷன் என்னன்னு தேட ஆரம்பிப்பான். இங்கதான் ஒரு சமூக ஆர்வலரோட குறிப்பு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. வேலை வாய்ப்பு இல்லாத இடங்கள்ல இல்லீகல் எக்கானமி, அதாவது சட்டவிரோத பொருளாதாரம் வேகமா வளருது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுல எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். சொல்லுங்க. ஷேடோ எக்கானமி அப்படின்னு நீங்க சொல்றது ஏதோ சின்ன சின்ன திருட்டுகளை பத்தியா இல்ல ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு நெட்வொர்க்க பத்தியா? துரதிருஷ்டவசமா இது பெரிய அளவிலான போதைப்பொருள் நெட்வொர்க் சம்பந்தப்பட்டது. இப்போ நீங்க போதைப்பொருள் ரெய்டு, கைதுகள் அப்படிங்கிற செய்தியை பார்த்தா அதை வெறும் ஒரு கிரைம் நியூஸ் ஆங்கிள் மட்டும் பார்க்கக்கூடாது. பின்னாடி வேற காரணம் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, அது ஒரு எக்கனாமிக் இண்டிகேட்டர். எப்போ ஒரு ஊர்ல லீகல் வேலைகள், அதாவது நேர்மையான வேலைகளுக்கான வாய்ப்புகள் செத்து போகுதோ அப்போ அங்கே உருவாகிற வெற்றிடத்தை இந்த மாதிரியான நிழல் உலக பொருளாதாரம் ரொம்ப ஈஸியா நிரப்பிடும். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இது எப்படி வேலை செய்யுது? இப்போ ஒரு இளைஞர் இருக்கா, வீட்ல வறுமை, அவன்கிட்ட ஒரு சின்ன படகு இருக்கு, ஆனா மீன் பிடிக்க போனா லாபம் இல்ல. அப்போ ஒருத்தன் வந்து இந்த ஒரு சின்ன பார்சலை மட்டும் அந்த பக்கம் கொண்டு போய் கொடு, நான் உனக்கு நீ ஒரு மாசம் மீன் பிடிச்சா கிடைக்கிற காசு ஒரே நாள்ல தர்றேன் அப்படின்னு சொன்னா அந்த பசியில இருக்கிற இளைஞன் என்ன முடிவெடுப்பான்? இது தப்புன்னு தெரிஞ்சாலும் உயிர் வாழணுங்கிற கட்டாயம் வரும்போது தார்மீக கேள்விகள்லாம் பின்னாடி போயிடும். கரெக்ட். இதை நம்ம நியாயப்படுத்துறதுக்காக சொல்லல, ஆனா இது ஒரு குற்றவியல் பிரச்சனைங்கிறத தாண்டி ஆழமான பொருளாதார விரக்தியோட நேரடி விளைவு. ஓகே, ஒரு சாரார் இந்த இருண்ட பொருளாதாரத்துக்குள்ள போறாங்க. ஆனா இன்னொரு சாரார், குறிப்பா படிச்ச இளைஞர்கள் என்ன பண்றாங்க? அவங்க கல்விய ஒரு ஆயுதமா நினைச்சு இந்த ஊரை மாட்டுவாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து கல்விய ஒரு எஸ்கேப் ரூட், அதாவது தப்பிக்கிற ஒரு வழியா பாக்குறாங்க. ஆமா, அது ரொம்ப வேதனையான ஒரு நிஜம். ஒரு மாணவன் ரொம்ப தெளிவா சொல்றான், கல்வி முக்கியம்தான், ஆனா என்னோட ஃபைனல் கோல் இந்த ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியே போறதுதான் அப்படின்னு. அதுதான் அந்த ஊரோட எதிர்காலத்துக்கே வைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய செக்மேட். பொதுவா பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது திறமையானவங்க வெளியேறுறது. ஆனா இங்க நடக்கிறது ஒரு ஃபோர்ஸ்ட் பிரெயின் ட்ரெயின், கட்டாயப்படுத்தப்பட்ட வெளியேற்றம். ஆமா, அந்த இளைஞர்களுக்கு தங்களோட நீண்டகால எதிர்காலத்தை அந்த மண்ல கற்பனை செஞ்சு பார்க்க முடியல. அவங்களுக்கு கடல் மேலேயும் நம்பிக்கை இல்ல, சுத்தி இருக்கிற சிஸ்டம் மேலேயும் நம்பிக்கை இல்ல. ஒரு நிமிஷம், இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்படி வலிமையான படிச்ச இளைஞர்கள் எல்லாரும் ஒரு மூழ்கிற கப்பல்ல இருந்து தண்ணியை இறைச்சு ஊத்துறத விட்டுட்டு ஆளுக்கு ஒரு லைஃப் போட் எடுத்துட்டு தப்பிக்க நினைச்சா கடைசியில இந்த ஊர்ல யார்தான் மிஞ்சுவா? வயசானவங்களும் பணமில்லாத ஏழைகளை தான் மிஞ்சுவாங்க. அண்டி இருக்கிற மக்களோட நிலைமை என்ன ஆகும்? இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணமா நான் அந்த மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைய பாக்குறேன். எக்ஸாக்ட்லி. அந்த மருத்துவமனையோட நிலைமை இலங்கை முழுசும் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களோட வீழ்ச்சிக்கு ஒரு சின்ன உதாரணம். ஆதாரங்கள்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்களா? ஆமா, மருத்துவமனை ஸ்ட்ரெச்ட் லிமிட்ல ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நர்ஸோ டாக்டரோ 48 மணி நேரம் தூங்காம டியூட்டி பார்க்கறது, அடிப்படை உயிர்காக்கும் மருந்துகள் கூட ஸ்டாக் இல்லாதது, இருக்கிற கொஞ்ச நஞ்ச வளங்களை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறது. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நிலைமையில நாட்டை விட்டு போக வாய்ப்பில்லாத, பொருளாதார ரீதியா மிகவும் பின்தங்கிய மக்கள் தான் அந்த மருத்துவமனையை நம்பியிருக்காங்க. இளைஞர்கள் வெளியே போயிடுறாங்க, பணம் இருக்கிறவங்க வேற வழியை தேடிக்குவாங்க. ஆனா அந்த மண்ணை விட்டு போக முடியாத சாமானிய மனிதன் இந்த உடைஞ்ச சிஸ்டம் கிட்ட தான் உதவி கேட்டு நிக்கணும். இதுவரைக்கும் நாம இயற்கையோட அழிவு, பொருளாதார வீழ்ச்சி, தப்பிச்சு போற இளைஞர்கள் பத்தி பேசணும்.
இது எல்லாமே கண்ணுக்கு தெரியற கரண்ட்ல நடக்கிற விஷயங்கள். ஆமா. ஆனா இதையெல்லாம் விட ரொம்ப ஆழமா அந்த சமூகத்தை அரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது அவங்களோட தீர்க்கப்படாத கடந்த காலம். முக்கியமா நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். மறுபடியும் சொல்றேன், நாங்க எந்த ஒரு பக்கமும் சார்ந்து பேசல, சோர்ஸ்ல இருக்கிறத அப்படியே உங்களுக்கு கொண்டு வரோம். கரெக்ட். நிலப்பிரச்சனைகள் அங்க ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஒரு உள்ளூர்வாசி சொல்ற அந்த ஒரு வரி என்ன ரொம்ப பாதிச்சுது. மேப்ஸ் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும், ஆனா மெமரிஸ் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு. அதாவது வரைபடங்கள் அரசாங்கத்திடம் இருக்கலாம், ஆனால் நினைவுகள் எங்களிடம் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. இந்த முரண்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? போருக்கு பிந்தைய ஒரு சமூகத்துல, அதாவது போஸ்ட் வார் சொசைட்டில, நிலம் அப்படிங்கிறது வெறும் ஒரு ரியல் எஸ்டேட் சொத்து கிடையாது. அது அவங்களோட ரத்தம், அடையாளம், வரலாறு எல்லாமே. அது அவங்க பரம்பரையோட அடையாளம். ஆமா. இப்போ அரசாங்கம் ஒரு வரைபடத்தை வச்சுக்கிட்டு இது அரசு நிலம் அப்படின்னு ஒரு கோட்டை போடலாம். ஆனா அந்த மக்கள் சொல்றது என்னன்னா, இந்த நிலத்துல தான் என் தாத்தா வாழ்ந்தார், என் முன்னோர்களை இங்க தான் புதைச்சிருக்கோம், இது எப்படி திடீர்னு இன்னொருத்தரோட நிலமாகும் அப்படிங்கிறது தான். சட்டப்பூர்வமான ஆவணங்களுக்கும் தலைமுறையா சுமந்துட்டு வர நினைவுகளுக்கும் இடையில நடக்கிற ஒரு பெரிய யுத்தம் இது. நிச்சயமா. அப்போ இந்த மத நல்லிணக்கம், அமைதி இதெல்லாம் பத்தி நிறைய மாநாடுகள்ல பேசுறாங்களே, வெவ்வேறு சமூக தலைவர்கள் ஒண்ணா மேடையில உட்காந்து போட்டோலாம் எடுத்துக்கிறாங்களே, அதெல்லாம் களத்துல நிஜம் இல்லையா? கள யதார்த்தம் வேற. ஏன்னா ஒரு கல்வியாளர் சொல்றாரு, அமைதி இங்க இருக்கு, ஆனா அது ரொம்ப பலவீனமா இருக்குன்னு சொல்றாரே. பீஸ் எக்ஸிஸ்ட்ஸ் ஹியர் பட் இட் இஸ் ஸ்டில் டெலிகேட் அப்படின்னு. இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன ஒப்புமை சொல்றேன். சரியா மாவுக்கட்டு போட்டு இணையாத ஒரு உடைந்த எலும்பு மாதிரி இது. நீங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா, அதாவது அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிக்கைகள்ல பார்த்தா, எலும்பு ஒட்டிக்கிட்ட மாதிரி எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள வலி இருக்கும். ஆமா. எப்ப குளிரடிக்குதோ, எப்ப மழை பெய்யுதோ அப்ப அந்த பழைய காயம் வரிக்க ஆரம்பிக்கும். அதுபோலதான் வெளியில பார்க்க அமைதி இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், ஏதாவது ஒரு சின்ன அரசியல் நெருக்கடியோ வதந்தியோ வந்தா அந்த ஒட்டுமொத்த நல்லிணக்கமும் சுக்குநூறா உடைஞ்சு போயிடும். அதாவது அங்க ட்ரஸ்ட், நம்பிக்கையின் அடித்தளம் ரொம்ப பலவீனமா இருக்கு. கரெக்ட். இந்த நம்பிக்கையின்மைக்கு உச்சக்கட்ட உதாரணம் அந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்கள் வீதியோரம் போராடுறதுதான். சுத்தி வண்டிகள் போகுது, உலகமே அதோட வேகத்துல இயங்கிட்டு இருக்கு. ஆமா. வருஷக்கணக்கா அந்த போராட்டம் நடக்குது. கைகள்ல புகைப்படங்களை வச்சுக்கிட்டு எந்த பதிலும் கிடைக்காம பல வருஷங்களா அந்த தாய்மார்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு தாய் சொல்றாங்க, எங்களுக்கு க்ளோஷர் கூட கிடைக்கல அப்படின்னு. ஒரு குடும்பத்திற்கு க்ளோஷர் கிடைக்கவில்லை என்றால் அந்த வலி அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படும் அல்லவா? நிச்சயமா. உளவியல் ரீதியா ஒரு மனிதனுக்கு மரணத்தை விட கொடுமையான விஷயம் இந்த ஆம்பிகுவஸ் லாஸ், அதாவது தெளிவற்ற இழப்பு. ஒருத்தர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சா அழுதுட்டு அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வர மனசு பழகிடும். ஆனா பிள்ளை இருக்கிறானா இல்லையான்னே தெரியாதப்போ அதுதான் நரகம். தம் பிள்ளை இருக்கிறானா இல்லையான்னே தெரியாதப்போ ஒரு தாயால எப்படி அந்த வலியிலிருந்து வெளியே வர முடியும்? க்ளோஷர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஆங்கில வார்த்தை இல்ல. அது ஒரு மனிதன் தொடர்ந்து மனநலத்தோட உயிர் வாழ்வதற்கான அடிப்படை உரிமை. கண்டிப்பா. இந்த மாதிரி அடிமட்டத்துல நீதியும் கிடைக்காம காயங்களும் ஆறாம இருக்கும்போது, நீங்க மேல எவ்வளோ பெரிய பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தாலும் அது அந்த சமூகத்துக்கு உண்மையான அமைதியை கொடுக்காது. ரொம்ப சரியா சொன்னீங்க. அகா, இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல பார்த்த மட்டக்களப்போட வழிகள் ஏதோ ஒண்ணுக்கொன்னு தொடர்பு இல்லாத தனித்தனி சம்பவங்கள் கிடையாது. இல்ல, எல்லாமே ஒன்னோடு ஒன்னு கனெக்ட் ஆனது. இது ஒரு செயின் ரியாக்ஷன். வானத்துல மழை வந்தா அது நிலத்தை அரிக்குது. நிலம் கடலுக்குள்ள போனா கடலுக்கு போக முடியாத நிலைமை வருது. மீன் பிடிக்க முடியலன்னா பொருளாதாரம் முடங்குது. கரெக்ட். அதானம் உள்ள வருது. இந்த இருட்டுல இருந்து தப்பிக்க இளைஞர்கள் கல்விய பயன்படுத்தி நாட்டை விட்டு போறாங்க. மிச்சம் இருக்கிற மக்கள் ஆறாத பழைய காயங்களோடும் காணாமல் போனவர்களுக்கான நீதியற்ற அமைதி போராட்டத்தோடும் தினமும் போராடிட்டு இருக்காங்க. ரொம்ப தெளிவா சுருக்கிட்டீங்க. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். அடுத்த முறை நீங்க பாதுகாப்பா உங்க வீட்டுக்குள்ள உட்காந்து ஜன்னல் வழியா மழைய ரசிக்கும் போதோ அல்லது மார்க்கெட்ல உங்களுக்கு பிடிச்ச பொருளை பேரம் பேசி வாங்கும் போதோ மட்டக்களப்பு மக்களின் இந்த அன்றாட வாழ்க்கைய ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்க. ஆமா, நமக்கு சாதாரணமா கிடைக்கிற விஷயங்கள் பல பேருக்கு பெரிய ஆடம்பரம். நமக்கு ரொம்ப கேஷுவலா கிடைக்கிற பல சாதாரண விஷயங்கள் இன்னொரு மனிதனுக்கு எவ்ளோ பெரிய போராட்டம் அப்படிங்கிற யதார்த்தம் உங்களுக்கு புரியும். முடிக்கும்போது ஒரு ஆழமான கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போக விரும்புறேன். சொல்லுங்க. இந்த விவாதத்தோட நடுவுல நாம ஒரு விஷயம் பேசணும். வரைபடங்கள் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கலாம், ஆனா நினைவுகள் எங்க கிட்ட தான் இருக்கு.
நிலத்தோடு தான் எங்களோட மொத்த அடையாளமும் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்கன்னு பார்த்தோம். ஆமா, நிலம்தான் அவங்க அடையாளம். ஆனா இப்ப நிஜத்துல என்ன நடக்குது? ஒரு பக்கம் அந்த நிலத்தை கடல் கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த மண்ணு நினைவுகளை சுமந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய இளைஞர்கள் தங்களோட எதிர்காலத்தை தேடி நாட்டை விட்டு வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப உண்மையான ஒரு முரண்பாடு இது. அப்படியென்றால் இன்னும் ஒரு சில 10 ஆண்டுகள் கழிச்சு மட்டக்களப்போட உண்மையான வரலாறும் அந்த மக்களின் ஆழமான நினைவுகளும் எங்க இருக்கும்? அந்த நிலத்திலே இருக்காதா? கடலுக்கடியில போயிடுமா? அல்லது எங்கோ உலகின் பல மூலைகள்ல புலம்பெயர்ந்து வாழும் மக்களின் மனசுல மட்டும்தான் வாழுமா? ரொம்ப வலிமையான கேள்வி. நிலமும் போயிட்டு இளைஞர்களும் போயிட்டா அந்த நினைவுகளுக்கு என்னதான் ஆகும்? இந்த ஆழமான சிந்தனையோடு உங்களை யோசிக்க விட்டு இன்னைக்கு இந்த செஷனை நாம நிறைவு செய்றோம். சிந்தித்து பாருங்கள்.